வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்லேருந்து துரை. இன்னைக்கு சனி பயிற்சி அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் யூடியூப்ல சனி பயிற்சியை பற்றி ஏதாவது சொல்லுங்க, சனி பயிற்சி பலன்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம தான் திருக்கணித படிதான் நம்ம பலன் பார்த்துட்டு இருக்கோம். திருக்கணிதப்படி சனி பகவான் பயிற்சியாகி 1 வருஷம் ஆயிடுச்சு. அதனால இந்த பயிற்சி பத்தி பொதுவா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நம்ம ஏன்னா வாக்கியத்தை பின்பற்றது இல்லை. ஏன்னா திருக்கணிதம் தான் நம்ம பலன் சொல்ல துல்லியமா இருக்கு அப்படின்றது காஞ்சி மகா பெரியவரே சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் படித்த குருநாதர்களும் அதையே ஃபாலோ பண்றதால நானும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வாக்கியப்படி இன்னைக்கு சனி பயிற்சி ஆகுது. பெரும்பாலுமே இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்றது ஒன்றும் பெருசா தாக்கம் இல்லைங்க. அதாவது இதுல குறிப்பா சனி பயிற்சி அப்படின்றது அந்த சனி பகவான் கரெக்டா உண்மை, நேர்மை, உழைப்பு இது மூணும் யாருக்கிட்டலாம் இல்லையோ அவங்களுக்கு தான் அந்த சனி பயிற்சி, 7 சனியா இருந்தாலும் அஷ்டம சனியா இருந்தாலும் எதா இருந்தாலும் பாதிப்பு அவங்களுக்கு தான். உண்மையா இருக்கிறவங்க, நேர்மையா இருக்கிறவங்க, அடுத்தவங்க உழைப்பை திருடாதவங்க, அது போல கடினமா உழைக்கிறவங்க, இவங்களுக்கு கண்டிப்பா அந்த சனி பகவான் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அது எந்த சனியா இருந்தாலும் பரவாயில்ல, 7 சனியா இருந்தாலும் அஷ்டம சனியா இருந்தாலும். நிறைய பேருக்கு இந்த 7 சனி காலகட்டத்தில் தான் நிறைய சொத்து வாங்கியிருக்கிறாங்க, திருமணம் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது எல்லா கிரகமும் சுத்திட்டு இருக்கிற போல இந்த சனி பகவானும் சுத்துறாரு, அவ்வளவுதான். அதை பத்தி பெருசா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரே ராசியில பல லட்சம் பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமானா அப்படி நடக்காது. அதனால பொது பலன் உங்களுக்கு உங்க ராசிக்கு பாசிட்டிவா சொன்னாலும் நீங்க சந்தோஷப்பட வேணாம், உங்க ராசிக்கு நெகட்டிவா சொன்னாலும் நீங்க அதனால கஷ்டப்பட வேணாம். நம்ம நடக்கிற தசாபுத்தியும் நம்ம ஜாதகத்துல இருக்கிற கிரக அமைப்புகள் பொறுத்து தான் நம்ம பலனை அனுபவிக்க போறோம். ஒரே மாதிரி இந்த பலன்களை பார்த்து நீங்க இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஓகேங்களா? அதனால அந்த சனி பயிற்சியை பார்த்து யாரும் பெருசா பயப்படாதீங்க. உங்க ஜாதகத்துல ஏதாவது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கஷ்டமா இருந்தா பக்கத்துல இருக்கிற ஜோதிட்ட போய் இப்ப நடக்கிற தசாபுத்தி எப்படி இருக்கு, அதை நீங்க செய்யற செயல்களுக்கு அந்த தசாபுத்தி ஏற்றதா இருக்குதான்னு பாருங்க. இந்த சனி பயிற்சி அப்படின்னாலே நீங்க எந்த காலகட்டத்துல எந்த தவறு செஞ்சாலும், உண்மைக்கு புறம்பா இல்ல அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற போல இல்ல சோம்பேறித்தனமா இருந்து இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு, அடுத்தவங்களை ஏமாத்துறவங்களுக்கு இந்த சனியோட காலங்கள் வரும்போது அந்த 7 சனி அஷ்டம சனி காலகட்டத்துல கடுமையான பாதிப்பை கொடுக்கும். அதனால உண்மையா, நேர்மையா, அதிகமான உழைப்போட இருக்க பாருங்க. இதனால சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டாரு, அதிகமா அள்ளி கொடுத்துட்டு போவார். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.